நம்ம அலுமினை தான். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் படித்திருக்கின்ற முன்னாள் மாணவர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தில் இருந்தாலும் சரி, நல்ல வேலையில் இருந்தாலும் சரி. ஸோ அவர்களுடைய பங்கு என்பது இன்னைக்கு ஏறத்தாழ இந்த விடுதிகளை நாங்கள் ஆரம்பித்து இன்னைக்கு 7,03,908 பேர் இன்னைக்கு அதை பதிவு செய்து இன்றைக்கு அவர்களுடைய சேவைகளையும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளிக்கல்வித்துறை மீது வைத்திருக்கின்ற இது நம்பிக்கை இது காட்டுகின்றது. இது மட்டுமல்ல, எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த முறை நம்முடைய ஐயா பேராசிரியருடைய பெயரில் சிறந்த பள்ளிக்கூடத்திற்கான விருதுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். 76 ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு 2 பள்ளிக்கூடங்கள் தேர்ந்தெடுத்து 76 பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, அண்ணா தலைமைத்துவ விருது என்கின்ற வகையில் ஒரு 100 தலைமை ஆசிரியர் எல்லா விதத்திலும் நம்ம தொடக்கப்பள்ளியாக இருந்தாலும் சரி, அது நடுநிலை பள்ளியாக இருந்தாலும், ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், இந்த மாதிரி 100 பள்ளிக்கூடங்களை நாங்கள் தேர்வு செய்து அதற்கு ஒவ்வொரு தலைமை ஆசிரியர்களும் 10 லட்சம் ரூபாய் அதோடு சேர்த்து சான்றிதழ்கள் அதோடு சேர்த்து ஒரு அவார்டு நாங்கள் தனியாக தருவாங்க அந்த பள்ளியோட மேம்பாட்டிற்காக. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதிகப்படியாக எங்களிடம் இந்த மானிய கோரிக்கை முன்பு கேட்டது சிறுபான்மையை சார்ந்திருக்கிற கூட்டம் நடத்தணுமே. 9ஆம் தேதி ஒரு கூட்டமும் 17ஆம் தேதி ஒரு கூட்டமும் நம்ம நடத்தணுமே. நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ, அதே போன்று நம்முடைய ஜவஹர்லால் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தணுமே. அது என்ன ஆனது என்று அவர் கேட்டிருக்கார். அதில் வைத்திருக்கின்ற குறிப்பாக நம்முடைய அரசு பள்ளிக்கு நேரடி நியமனம் வரும்பொழுது பொதுப்பிரிவுக்கு 53 வயசு, மற்ற பிரிவுக்கு 58 வயசு வந்துச்சு. அதை அவர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு அது வேண்டும் என்று கேட்டும்பொழுது உடனடியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை உடனடியாக ஆவணை செய்ய தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம். ஹைடெக் லேபை பொறுத்தவரைக்கும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கெல்லாம் என்னென்ன மற்ற பள்ளிக்கு அரசு பள்ளிக்கு என்ன செய்யணுமோ அது இந்த பள்ளிக்கும் தேவை என்கிற அளவுக்கு நம்முடைய ஷானவாசர் சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக அது உங்களுக்கு அறிவிப்புலையும் அது வர இருக்கின்றது. ஏன்னா அவங்க கேட்டது சிறுபான்மையை சார்ந்து அவங்க கேட்டது எங்களுக்கு ஹைடெக் கொடுங்க, எங்களுக்கு ஹைடெக் லேப் கொடுங்க, எங்களுக்கு ஸ்டெம் லேப் கொடுங்க, எங்களையும் கலை விழாவில் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் கலை விழா கொண்டாட்டத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதையும் செய்கின்ற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த ஆணை வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர்கள் கேட்டது போல அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை பற்றி அவங்க கேட்டாங்க. கண்டிப்பாக அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை விரிவுபடுத்தியிருக்கிறார். ஊரக பகுதியை சார்ந்திருக்கின்ற அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளில் அதை உடனடியாக விரிவுபடுத்தும் அதற்கான ஏற்பாடுகளும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அவங்க போஸ்ட்டை பற்றி கேட்டாங்க, போஸ்ட் அப்ரூவலை பற்றி கேட்டாங்க. ஒரு வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னு. இப்போ அதற்கான ஒரு கைட்லைன்ஸ் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்க சொல்லியிருக்கோம். அதுக்கான கைட்லைன்ஸ் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, சிறுபான்மையை சார்ந்திருக்கின்ற அவங்களுக்கு தேவையான அங்கீகாரம் பெற வேண்டும். அது நிறைய சிக்கல்கள் இருக்குது என்று சொல்லும்போது அது பிசி அந்த பிற்படுத்தோடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை நலன்துறை சார்ந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் உருவாக்கி அவர்கள் சுலபமாக அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற அளவிற்கு நம்முடைய சிறுபான்மை மக்கள் என்ன கேட்டிருக்காலும் அதுக்கு உடனடியாக அதற்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்கிற வகையில் இன்றைக்கு எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாவட்டத்தின் சார்பாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒரு நன்றியாக கூட இருக்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்கின்ற பெயரில் அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யணும். தொடர்ந்து அந்த திட்டம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு லட்சோப மாணவர்கள் சார்பாக, அவருடைய பெற்றோர்கள் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக, ஏன் இங்கே இருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக அந்த காலை உணவு திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்கிற அந்த பெயரை வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவர் கொண்டு வருகின்ற திட்டத்தின் மூலமாக அவர் நாள் முழுக்க அவர் வாழ்நாள் மூலம் வாழதான் போகின்றார். ஆனால் வரலாற்றில் அவர் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு இந்த திட்டத்திற்கு அவர் பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஒன்று எங்க பாக்கெட் பணத்திலே நாங்கள் கொடுப்போம். இது ஒன்று எங்க கட்சி பணம் கிடையாது. இது மக்களுடைய வரி பணம் தான். ஆனால் எத்தனை முதலமைச்சர்கள் வந்தாலும் இது போன்ற ஒரு திட்டத்தை சிந்தித்து அதை கருவாக்கி உருவாக்கக்கூடிய ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற முதலமைச்சருடைய பெயரை தான் வைக்க வேண்டும் நாங்கள் கேட்கின்றோம். ஆக இது கண்டிப்பாக, ஏனென்றால் நம்முடைய மாண்புமிகு செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டி அரசாங்கம் இருக்குது என்று 2 நாட்களுக்கு முன்பு பேசும்பொழுது இப்படி வழிகாட்டியாக இருந்தாலும் நாம் தம்பட்டம் எடுத்துக் கொள்வது கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. இதுவும் தம்பட்டம் கிடையாது. தாம் புள்ள படிச்சுட்டு பட்டம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய தாய் ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு தாயோட பெயரை தான் வைக்கணுங்கிற அளவுக்காகத்தான் நான் மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்று வைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறேன். இப்படி தொடர்ந்து என்னுடைய துறை சார்ந்து நான் ஒவ்வொரு திட்டமாக சொல்லிக்கொண்டே போயிருந்தேன்னா அடுத்தடுத்த பிரான்ச் லெவல் நான் கீழே போயிட்டே இருக்கிற அளவுக்கு வந்துடும் அது. பட் இருந்தாலும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்த 4 முறை ஒதுக்கிய நிதி மட்டும் பார்த்தீங்கன்னா 1,53,836.43 கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்திருக்கார்கள். வட மாநிலத்தை சார்ந்திருக்கலாம் ரிசல்ட் குறையுதுன்னு கூட அவர் நம்மளோட ஜி.கே. மணியன் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு மாநில அளவில் பார்த்தீங்கன்னா 10th and 12th ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 92%, 94% நம்ம கொடுத்துருக்கிறோம். வடநாடு என்று சொல்றதுனால அதை நான் சொல்றேன். அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்கள் குறிப்பாக நம்முடைய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு 274 பிள்ளைகள் இன்னைக்கு தேர்வாயிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன் நீங்க பிளேஸ் ஆயிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே 3 பிள்ளைகள் மட்டும்தான் வெளிநாட்டில் தாய்வான் யூனிவர்சிட்டியில் போய் இன்னைக்கு
ஸ்காலர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பிள்ளைகள் இந்தியாவில் தேர்வு செய்த 3 பிள்ளைகளில் 2 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற அரசு பள்ளி மாணவர்கள், அதுவும் இருவருமே மாணவியர்கள் என்கிறது நமக்கான பெருமை. அதுல ஒருத்தர் தர்மபுரி கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கிறது நமக்கான கூடுதல் பெருமை. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எஜுகேஷனலி பேக்வர்ட் பிளாக் நம்ம EBB என்று சொல்லி 44 பிளாக் நம்ம பிரிச்சிருக்கோம். ஆனால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி எஜுகேஷன், அதாவது கல்வியில் பின்தங்கிய அப்படிங்கிறத இல்லாத அளவுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அது பள்ளி அளவில் எங்களுடைய பள்ளி மிளிரும் பள்ளி என்கிற அளவுக்கு அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, ஆனுவல் டே கொண்டாடுறாங்க. தனியார் பள்ளியில் மட்டும் ஆனுவல் டே கொண்டாடுவாங்க, நம்மளே அரசு பள்ளியில் ஆனுவல் டே கொண்டாடுறதில்ல. ஒரு வருஷமா அந்த பையன் படித்தாலும் அவனோட திறமையை பெற்றவங்களுக்கு முன்னாடியும் மற்றவர்களுக்கு முன்னாடியும் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும் பொழுது ஆனுவல் டேவே இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் நடத்த வேண்டும் அளவுக்கு இன்னைக்கு அந்த ஆனுவல் டேயும் நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். கனவு ஆசிரியர் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு ஏறத்தாழ 380 டீச்சர்ஸ் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி